கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அண்ணன் வீரமணி அவர்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அரசியல் பணி தனக்கு 3 துறைகளை, முப்பெரும் துறைகளை, கல்வித்துறையை கொடுத்து அம்மா அழகு பார்த்தார்கள். நாட்டு மக்களை காப்பாற்றுகிற சுகாதாரத்துறையை கொடுத்தார்கள். நாட்டிற்கு வருமானத்தை ஈட்டுகிற அந்த அந்த பத்திரப்பதிவுத்துறையை கொடுத்தார்கள். இப்படி அற்புதமான துறையை கொடுத்து தமிழகத்தை வாழ வைக்கிற ஆற்றலும் அறிவும் எதிர்கால சிந்தனையும் வீரமணி உனக்கு இருக்கிறது, நீங்கள் செயல்பட என்று உத்தரவிட்டார்கள். அந்த தாயிட்ட ஆணையை தான் உயிருள்ள வரை பாடுபட்ட இயக்கத்தை வளர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அவர் 18 ஆண்டு காலமாக மாற்றப்படாத ஒரே மாவட்ட செயலராக பணியாற்றியிருக்கிறார். ஒரே ஒரு செய்தியை நான் கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். கடந்த அரவக்குறிச்சி சட்டப்பேரவைத்து இடைத்தேர்தலிலே பள்ளப்பட்டி பகுதியிலே தனக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அன்பு துணைவியார் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் சுழன்று பள்ளப்பட்டி களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று செய்தி வருகிறது, அன்பு துணைவியார் மறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். நாங்கள் எல்லாம் இதை மறைத்தது போல் அதிர்ந்து போடும். ஆனால் ஒரு நிமிடம் கூட சளைக்காமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை பள்ளப்பட்டியில உயர்த்த பிடித்து இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் வீரமணி என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு அவர்களை இந்த மாபெரும் தலைவன் இயக்கத்தை தோற்றுவித்த தலைவன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய பொதுக்கூட்டத்தில் பேச கழகத்தின் சார்பாக மன்றாடி அன்போடு வரவேற்கிறேன். ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நல்லா தான் இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது, மழை ஏகம் கூட இல்லை. நல்லா வீட்டுக்கு போய் மட்டும் என்ன எல்லாம் வேக்காடாக வேறு இருக்குது. மழை வர்ற மாதிரி தெரியல, வருமா வராதா தெரியல, நல்லா இருக்குது. நல்ல சூழ்நிலையில் இந்த பொதுக்கூட்டம் நடந்துன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதி காத்தீங்கன்னா நானும் என்னென்ன டெல்லி பாபுவோட பேச முடியாது, அவர் அண்ணன் மோகன் அவர்கள் பேசினவளோ பேச முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்சதை ஒரு சில கருத்துக்களை சொல்லி முடிக்கிறேன் என்ற உத்தரவாதத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி, மாண்புமிகு புரட்சித் தமிழர் முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய 116வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கக்கூடிய வகையிலே நாற்றம்பள்ளி பேரூர் கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருமையான பொதுக்கூட்டத்தை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் ஏற்பாடு செய்து தலைமை நாற்றம்பள்ளி பேரூர் கழகத்துடைய செயலாளர் நகரமன்றத்துடைய உறுப்பினர் அருமை அண்ணன் மகேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே அவரோடு இணைந்து கூட்டம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்துடைய செயலாளர் வரவேற்புரையாற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் முன்னாள்